ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கெமிஸ்ட்ரி பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பதங்கமாதல் முறையில் தயாரிக்கும் பொருள்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் அமோனியம், பி ஆப்ஷன் நாப்தலீன், சி ஆப்ஷன் அமோனியம், அயோடின், நாப்தலீன் மற்றும் கற்பூரம் கொடுத்துருக்காங்க. டி ஆப்ஷன் கற்பூரம் மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சி ஆப்ஷன் அமோனியம், அயோடின், நாப்தலீன் மற்றும் கற்பூரம் கொடுத்துருக்காங்க. இதுல பதங்கமாதல்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். பொதுவா பருப்பொருளுக்கு 3 நிலை இருக்கு. ஃபர்ஸ்ட் திண்மமா இருக்கும், அதுக்கப்புறம் சூடுபடுத்தும் போது அது திரவ நிலை அடையும், இன்னும் சூடுபடுத்தும் போது அது வாயு நிலை அடையும். எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஐஸ் கட்டின்னு வச்சுங்களேன். ஐஸ் கட்டியை நம்ம சூடுபடுத்தும் போது ஃபர்ஸ்ட் என்ன நிலையில இருக்குன்னா திண்ம நிலையில இருக்கு. அது சூடுபடுத்தும் போது திரவ நிலை அடையுது. இன்னும் நல்லா சூடுபடுத்தும் போது என்னன்னா வாயு நிலை அடையுது. இதுதான் பொதுவா பருப்பொருள்களோட நிலை. ஆனா இந்த பதங்கமாதல் முறையில என்னன்னா கற்பூரம், இப்போ கோயில் எல்லாம் கற்பூரம் ஏத்துறாங்க பாத்தீங்களா. ஸோ அந்த கற்பூரம் வந்து ஸ்டார்டிங்ல என்னன்னா திட நிலையில இருக்கு. அது ஏற்றி வைக்க சொல்ல வெப்பமாகுது. அது வந்து அடுத்த ஸ்டேஜ் திரவ நிலையில் தான் அடையணும். ஆனா அது கார்பன் டை ஆக்சைடா வாயு நிலையை அடையுது. இது மாதிரி ஒரு பொருள் வந்து திட நிலையிலேருந்து திரவ நிலை அடையாம ஸ்ட்ரைட்டா வாயு நிலை அடையுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் பதங்கமாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கரெக்டான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமோனியம், அயோடின், நாப்தலீன் மற்றும் கற்பூரம் தான். ரெண்டாவது கொஸ்டின், பாக்டீரியாவினை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஏ பிளேக் 1675, பி ஆப்ஷன் ஆண்டவான் லூவன் ஹாக் 1675, சி விட்டாகர், டி ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெஞ்சமின் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி ஆப்ஷன் ஆண்டவன் லூவன் ஹாக்குன்னு கொடுத்துருக்காங்க. எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1675 கொடுத்துருக்காங்க. சரி, பாக்டீரியா என்னன்னா அப்படின்னா நம்ம உலகத்துல அதாவது பூமியில முதல்ல தோன்றியது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பாக்டீரியா தான் தோன்றுச்சு. பாக்டீரியா தோன்றிய இடம்னு பாத்தீங்கன்னா அது நீர்நிலைகள்ல தான் முதல்ல தோன்றுச்சு. இதோட அளவு பாத்தீங்கன்னா -0.5 மைக்ரான்ல இருந்து 5 மைக்ரான் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாக்டீரியாவை கண்டுபிடிச்சவர் யாருன்னா ஆண்டவான் லூவன் ஹாக் தான். சரி, இந்த பாக்டீரியான்றது எந்த வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது, எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா கிரேக்க சொல்லான பாக்டீரியோன் என்ற கிரேக்க சொல்ல தான் இந்த பாக்டீரியா அப்படின்ற வார்த்தை வந்தது. மூணாவது கொஸ்டின், சிலி சால்ட் பீட்டரின் வேதி வாய்ப்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் சோடியம் தயோசல்பேட் Na2S2O3 கொடுத்துருக்காங்க. பி ஆப்ஷன் சோடியம் நைட்ரேட் NaNO3 கொடுத்துருக்காங்க. சி ஆப்ஷன் கால்சியம் கார்பனேட் CaCO3 கொடுத்துருக்காங்க. டி ஆப்ஷன் அமோனியம் குளோரைடு NH4Cl கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி ஆப்ஷன் சோடியம் நைட்ரேட் NaNO3 கொடுத்துருக்காங்க. சிலி சால்டர் பீட்டரோட வேதி வாய்ப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு பேரு சோடியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட வேதி வாய்ப்பாடு NaNO3 அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிலி நாட்டுல அதிகமா கிடைக்கிறதுனால இது சிலி சால்ட் பீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா வான வெடிகள் தயாரிக்க பயன்படுது, புகை குண்டுகள் தயாரிக்க பயன்படுது, கண்ணாடி தயாரிக்க பயன்படுது, உணவு பாதுகாப்பு பொருள்கள் தயாரிக்க பயன்படுது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏவூர்தி உந்திகள்ல பயன்படுது. நாலாவது கொஸ்டின், பாரிஸ் சாந்தின் வேதி வாய்ப்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் CaSO4 of H2O, B ஆப்ஷன் ZnSO4 7H2O, C ஆப்ஷன் CSO4 5H2O, டி ஆப்ஷன் FeSO4 7H2O அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட விடை என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஆப்ஷன் CaSO4 of H2O கொடுத்துருக்காங்க. சரி, பாரிஸ் சாந்தோட வேதி வாய்ப்பாடு தான் CaSO4 of H2O. இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்பு முறிவை சரி செய்யறதுக்கு பயன்படுது, சிலைகளை வார்க்கறதுக்கு பயன்படுது, சிலை அச்சுகள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. அஞ்சாவது கொஸ்டின், சால் அமோனியாக் வேதி வாய்ப்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் NaHCO3, பி ஆப்ஷன் Na2CO3, சி ஆப்ஷன் NH4Cl, டி ஆப்ஷன் CaOCl2. நம்மளுக்கு விடை என்ன கொடுத்துருக்காங்கன்னா சி ஆப்ஷன் NH4Cl இதுதான் கொடுத்துருக்காங்க. சால் அமோனியாக்கோட வேதி வாய்ப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா NH4Cl தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது எதுக்கு பயன்படுது இந்த சால் அமோனியாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எங்க கிடைக்குது சால் அமோனியாக்கு அப்படின்னா எரிமலை. இப்போ இந்தியாவோட செயல்படும் எரிமலைன்னு பார்த்தீங்கன்னா ஃபேரன்தீவு எரிமலை தான். அந்த ஃபேரன்தீவு எரிமலை அந்த செயல்படுற அந்த வாயு எரிமலையோட வாயோட சுத்தி சால் அமோனியாக்கு படிவுகள் படிஞ்சிருக்கும்.
இந்த சால அமோனியாக்கு படிவுகள் எதுக்கு பயன்படுது அப்படின்னா இது உரங்கள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. இது அக்ரிகல்ச்சர்ல மிகச்சிறந்த உரமா பயன்படுது. இது மூலமா அதிக மகசூலை நம்ம பார்க்கலாம். அதே சமயம் மதுபானங்களில் மனமூட்டும் காரணியாகவும் இது பயன்படுது. இதோட கொதிநிலை பார்த்தீங்கன்னா 520 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்றாங்க. 6வது கொஸ்டின், பொட்டாசியம் நைட்ரேட் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ஏ ஆப்ஷன் நைட்ரேட் KNO3, பி ஆப்ஷன் ஹைப்போ Na2S2O3ன்னு கொடுத்துருக்காங்க, சி ஆப்ஷன் சோடா சாம்பல் Na2CO3ன்னு கொடுத்துருக்காங்க, டி ஆப்ஷன் சாதாரண உப்பு NaCN கொடுத்துருக்காங்க. ஸோ பொட்டாசியம் நைட்ரேட் இதோட வேதி பெயர்னு பார்த்தீங்கன்னா நைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட வேதி வாய்ப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா KNO3. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஆப்ஷன் நைட்டர் KNO3 தான் கொடுத்துருக்காங்க. இந்த பொட்டாசியம் நைட்ரேட்டு இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட்ல எரிபொருள்களாக பயன்படுது, வான வெடிப்பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. அதே சமயம் நுண்ணீர் தொற்றுகளிலிருந்து இறைச்சிகளை பாதுகாக்க பயன்படுது. இப்போ கோழி இறைச்சிலாம் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த கோழி இறைச்சி, மீன் இறைச்சி, ஸோ இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு இந்த பொட்டாசியம் நைட்ரேட்டு பெருமளவு பயன்படுகிறது. ஏன்னா தொற்று பட்டுச்சுன்னா அது அழுகிடும். ஸோ அதனால அதை பாதுகாக்கிறதுக்காக பொட்டாசியம் நைட்ரேட்டு பெருமளவு பயன்படுத்தப்படுகிறது. அந்த தொற்று நெருங்கிச்சுன்னா அந்த இறைச்சியை நம்ம சாப்பிட்றோம், அதனால நோய்கள் நம்மளுக்கு வரும். அதனால அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த பொட்டாசியம் நைட்ரேட்டு பயன்படுது. 7th கொஸ்டின், வெள்ளி விட்ரியால் அதாவது நீரேற்றப்பட்ட ஜிங்க் சல்பேட்டின் வேதி வாய்ப்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் ZnSO4 7H2O, பி ஆப்ஷன் CuSO4 5H2O, சி ஆப்ஷன் FeSO4 7H2O, டி ஆப்ஷன் CeSO4 2H2Oன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஆப்ஷன் ZnSO4 7H2Oன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வெள்ளி விட்ரியால் என அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா நீரேற்றப்பட்ட ஜிங்க் சல்பேட்டு தான் நம்ம வெள்ளி விட்ரியால்னு சொல்லுவாங்க. அதோட வேதி வாய்ப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ZnSO4 7H2O தான் அதோட வேதி வாய்ப்பாடு. சரி, இந்த வெள்ளி விட்ரியால் எதுக்கு பயன்படுது அப்படின்னா கண்ணு, காது இதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு பெருமளவு மருத்துவத்துறையில பயன்படுத்தப்படுது. 8வது, பச்சை விட்ரியால் அதாவது நீரேற்றப்பட்ட ஃபெரஸ் சல்பேட் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் FeSO4 7H2O, பி ஆப்ஷன் CuSO4 5H2O, சி ஆப்ஷன் ZnSO4 7H2O, டி ஆப்ஷன் MgSO4 7H2O. நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஆப்ஷன் FeSO4 7H2O கொடுத்துருக்காங்க. ஸோ பச்சை விட்ரியால் என அழைக்கப்படுவது எதுன்னா நீரேற்றப்பட்ட ஃபெரஸ் சல்பேட். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஜவுளி துறைகள்ல சாய தொழிற்சாலையில இது பயன்படுத்தப்படுது. தண்ணியில துவைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட சாயம் போகாது. சரி, இது இந்த ஃபெரஸ் சல்பேட்டை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா ஃபிட்ரிச் ஹக்கூம் அப்படின்றவர் தான் 1900 கண்டுபிடிச்சாரு. இத சீனா ப்ளூ அப்படின்னு அழைக்கிறாங்க. இது தோட்டக்கலைகள்ல இரும்பு குளோரோசிஸ் சிகிச்சைக்கு பயன்படுது. அதாவது இரும்பு குளோரோசிஸ் சிகிச்சை அப்படின்னா தாவரங்கள், அதாவது தோட்டப்பயிர்கள் நல்லா வளரணும், நல்ல வளத்தை தரணும் அப்படின்றதுக்காக இரும்பு குளோரோசிஸ் சிகிச்சை பயன்படுத்துவாங்க. அடுத்தது, இது என்னன்னா கோலோடின் புகைப்பட டெவலப்பரா பயன்படுத்தினாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம டை யூஸ் பண்றோம்ல தலைக்கு, அந்த டை தயாரிக்கிறதுக்கு இந்த பச்சை விட்ரியால் பயன்படுது. அடுத்தது, ஆரிக்ளோரைடு கரைசல்கள்ல இது தங்கத்தை சுத்தம் பண்றதுக்கு பயன்படுது. 9, இரட்டை உப்புக்கள் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டாங்க. ஏ ஆப்ஷன் பொட்டாசியம் படிகாரம், பி ஆப்ஷன் மோர் உப்பு, சி ஆப்ஷன் பொட்டாஷ் படிகாரம் மோர் உப்பு, டி ஆப்ஷன் ஜிங்க் சல்பேட். நம்மளுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சி ஆப்ஷன் பொட்டாஷ் படிகாரம் மோர் உப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இரட்டை உப்புக்கள்னா என்ன அப்படின்னா 2 எளிய உப்புக்கள் சேர்ந்தது தான் இரட்டை உப்புக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா FeSO4 ஃபெரஸ் சல்பேட்டு பிளஸ் NH4 இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்தோம்னா இரட்டை உப்புகள் கிடைக்கும். இதை அக்யூஸ் சொல்யூஷன்ல நம்ம சேர்க்கப்படும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா மோர்ஸ் உப்பா கன்வெர்ட் ஆகும். அதாவது தனித்தனியா பிரியும், எல்லாமே தனித்தனியா பிரியும். அதாவது Fe2 அப்புறம் TSO4 அப்புறம் 2NH4 அப்புறம் 6H2O இதெல்லாம் தனித்தனியா கிடைக்கும். அதாவது சேர்மங்களை தனித்தனியா பிரிக்கிறதுக்கு இந்த அக்யூஸ் சொல்யூஷன் ரொம்ப உதவிகரமா இருக்கு. 10வது, அமில உப்புக்கள் என்பது எவற்றை குறிக்கும் கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் சோடியம் பை சல்பேட், பி ஆப்ஷன் பொட்டாசியம் பை சல்பேட், சி ஆப்ஷன் சோடியம் பை கார்பனேட், டி ஆப்ஷன் இவை அனைத்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை என்ன கொடுத்துருக்காங்கன்னா
டி ஆப்ஷன் இவை அனைத்தும் கொடுத்துருக்காங்க. ஸோ அமிலம் உப்புக்கள் அப்படின்னா சோடியம் பை சல்ஃபேட்டும் வரும், பொட்டாசியம் பை சல்ஃபேட்டும் வரும், சோடியம் பை கார்பனேட்டும் வரும். 11வது காளான் கொல்லியாக பயன்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏ காப்பர் சல்பேட், பி ஆப்ஷன் மெக்னீசியம் சல்பேட், சி ஆப்ஷன் நைட்ரேட், டி ஆப்ஷன் ஏதும் இல்லை. நம்மளுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஆப்ஷன் காப்பர் சல்பேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ காப்பர் சல்பேட்டுன்றது காளான் கொல்லியாக பயன்படுது, பூச்சிக்கொல்லியாக பயன்படுது. சரி, இதோட வேதி வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா CuSO4. 12வது உணவு கெடாமல் பாதுகாக்க பயன்படுவது எதுன்னு கேட்குறாங்க. ஏ ஆப்ஷன் சோடியம் பென்சோயேட், பி ஆப்ஷன் ஜிங்க் சல்பேட், சி ஆப்ஷன் பொட்டாசியம் நைட்ரேட், டி ஆப்ஷன் காப்பர் சல்பேட். விடை என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஆப்ஷன் சோடியம் பென்சோயேட் கொடுத்துருக்காங்க. ஸோ உணவு கெடாம பாதுகாக்கிறதுக்கு எது பயன்படுது அப்படின்னா சோடியம் பென்சோயேட் தான் பயன்படுது. ஸோ இதோட வேதி வாய்ப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா C6H5COONA என்றது தான் இதோட வேதி வாய்ப்பாடு. 13வது கொஸ்டின் துப்பாக்கி தூள் பட்டாசு தயாரிக்க பயன்படுவது எதுன்னு கேட்குறாங்க. ஏ பொட்டாஷ், பி ஆப்ஷன் பொட்டாசியம் நைட்ரேட், சி ஆப்ஷன் பொட்டாசியம் குளோரேட், டி ஆப்ஷன் காப்பர் சல்பேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி ஆப்ஷன் பொட்டாசியம் நைட்ரேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ துப்பாக்கி தூள் தயாரிக்கிறதுக்கு பட்டாசு தயாரிக்கிறதுக்கு எது பெருமளவு பயன்படுத்துறாங்க அப்படின்னா பி ஆப்ஷன் பொட்டாசியம் நைட்ரேட்டு தான் அதிகமாக பயன்படுத்துறாங்க. சரி, இதோட வேதி வாய்ப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா KNO3 அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதோட பாய்லிங் பாயிண்ட் அதாவது இதோட கொதிநிலைன்னு பார்த்தீங்கன்னா 400 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட மெல்டிங் பாயிண்ட் அதாவது என்னன்னா உருகுநிலை. ஸோ உருகுநிலை அப்படின்னா 334 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லுவாங்க. 14 தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் பயன்படும் வேதிப்பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ஏ ஆப்ஷன் பொட்டாசியம், பி ஆப்ஷன் பொட்டாசியம் குளோரேட், சி ஆப்ஷன் நைட்டர், டி ஆப்ஷன் சில்வர் நைட்ரேட். நம்மளுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி ஆப்ஷன் பொட்டாசியம் குளோரேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தீப்பெட்டி தொழிற்சாலையில் அதிகமாக பயன்படுத்துறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் குளோரேட்டு தான் ஸோ அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இதோட வேதி வாய்ப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா KClO3 அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பாய்லிங் பாயிண்ட் அதாவது கொதிநிலைன்னு பார்த்தீங்கன்னா 400 டிகிரி செல்சியஸ். இதோட மெல்டிங் பாயிண்ட் அதாவது உருகுநிலைன்னு பார்த்தீங்கன்னா 356 டிகிரி செல்சியஸ். 15 புகைப்பட தொழிலில் பயன்படும் வேதிப்பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ஏ ஆப்ஷன் சில்வர் நைட்ரேட், பி ஆப்ஷன் பொட்டாஷ், சி ஆப்ஷன் சில்வர் நைட்ரேட், சில்வர் புரோமைடு, சோடியம் தயோசல்பேட், டி ஆப்ஷன் ஏதும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சில்வர் நைட்ரேட், சில்வர் புரோமைடு, சோடியம் தயோசல்பேட் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ புகைப்பட தொழிலில் வேதிப்பொருளை எது அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் சில்வர் நைட்ரேட், சில்வர் புரோமைடு, சோடியம் தயோசல்பேட்டு தான் அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. 16 மலச்சிக்கலை தீர்க்கும் மருந்தாக பயன்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் சில்வர் நைட்ரேட், பி ஆப்ஷன் MgSO4 7H2O, சி ஆப்ஷன் பொட்டாசியம் நைட்ரேட், டி ஆப்ஷன் HCl. நம்மளுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி ஆப்ஷன் MgSO4 7H2O கொடுத்துருக்காங்க. ஸோ மலச்சிக்கலை தீர்க்க பயன்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம், நீரேற்றப்பட்ட மெக்னீசியம் சல்பேட்டுன்னு சொல்லுவாங்க. 17வது எலும்பு முறிவு சிகிச்சையில் பயன்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் பாரிஸ் சாந்து, பி ஆப்ஷன் சோடியம் தயோசல்பேட், சி ஆப்ஷன் சில்வர் நைட்ரேட், டி ஆப்ஷன் ஏதும் இல்லை. ஸோ ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஆப்ஷன் பாரிஸ் சாந்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எலும்பு முறிவை சரியா செய்யறதுக்கு எது பயன்படுது அப்படின்னா பாரிஸ் சாந்து பயன்படுது. அதே சமயம் சிலைகளை வார்க்கறதுக்கு பயன்படுது, சிலை அச்சுகள் தயாரிக்கிறதுக்கும் பாரிஸ் சாந்து பயன்படுது. ஸோ இதோட வேதி வாய்ப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா CaSO4 H2O தான் இதோட வேதி வாய்ப்பாடு. ஸோ இதோட ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஆப்ஷன் பாரிஸ் சாந்து தான் கரெக்டான ஆன்சர். 18 சாதாரண உப்புவின் உருகு நிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் 0 டிகிரி செல்சியஸ், பி ஆப்ஷன் 54 டிகிரி செல்சியஸ், சி ஆப்ஷன் 801 டிகிரி செல்சியஸ், டி ஆப்ஷன் 135 டிகிரி செல்சியஸ். நம்மளுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சி ஆப்ஷன் 801 டிகிரி செல்சியஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த உப்புவோட வேதி வாய்ப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா NaClன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த உப்பு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுலையும் பயன்படுத்துவாங்க, அதே சமயம் உணவுப் பொருட்கள் கெடாமல் பார்த்துக்கிறதுக்கும் பயன்படுத்துவாங்க. அதே சமயம் இந்த கடலில் மீன் பிடிக்க போகும்போது அந்த மீன்களை பாதுகாக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று ஐஸ் கட்டி இருந்தால் ஐஸ் கட்டியை வச்சு அந்த மீனை பாதுகாப்பாங்க, பதப்படுத்துவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா மூட்டை மூட்டையாக உப்பு எடுத்துக்கிட்டு போயிட்டு ஸோ அந்த மீனை வந்து ஒரு பெட்டியில் போட்டு அதில் உப்பு நிறைய கொட்டி வச்சுட்டாங்கன்னா அந்த மீன் 4 நாள் 1 வாரம் ஆனாலும் அது கெடாமல் இருக்கும். அதுக்கு தான் உப்பு அதிக அளவு பயன்படுத்துகிறாங்க. ஒன்று நம்ம சாப்பாட்டுக்கு ருசி அதிகப்படுத்த உப்பு பயன்படுத்தப்படுது, உணவுப் பொருட்களை
கெடாம பாதுகாக்கவும் உப்பு பயன்படுத்தப்படுது. 19 பாரபின் மெழுகுவின் உருகுநிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் 54 டிகிரி செல்சியஸ், பி ஆப்ஷன் 80 டிகிரி செல்சியஸ், சி ஆப்ஷன் 801 டிகிரி செல்சியஸ், டி ஆப்ஷன் 135 டிகிரி செல்சியஸ். நம்மளுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சி ஆப்ஷன் 54 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. சரி, பாரபின் மெழுகோட உருகுநிலையும் பார்த்தீங்கன்னா 54 டிகிரி செல்சியஸ் தான் கரெக்டான ஆன்சர். சரி, இது பாரபின் மெழுகு எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசனவாய், மலக்குடல் சம்பந்தமான பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இது ஒரு நல்ல மருந்தாக மருத்துவத்துறையில பயன்படுத்துறாங்க. 20 சல்பியூரிக் அமிலத்தின் கொதிநிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் 307 டிகிரி செல்சியஸ், பி ஆப்ஷன் 337 டிகிரி செல்சியஸ், சி ஆப்ஷன் 100 டிகிரி செல்சியஸ், டி ஆப்ஷன் 78 டிகிரி செல்சியஸ். நம்மளுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி ஆப்ஷன் 337 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. சரி, சல்பியூரிக் அமிலம். இந்த சல்பியூரிக் அமிலம்ன்றது வேதிப்பொருள்களின் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வேதி வாய்ப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா H2SO4 அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட கொதிநிலை பார்த்தீங்கன்னா 337 டிகிரி செல்சியஸ். இதோட மெல்டிங் பாயிண்ட் அதாவது உருகுநிலையும் பார்த்தீங்கன்னா 10 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா கழிவு நீரை சுத்தம் பண்றதுக்கு பயன்படுது, மருந்து தயாரிக்கிறதுக்கு பயன்படுது, கனிமங்களை பிரித்தெடுக்கிறதுக்கு பயன்படுது, அப்புறம் எண்ணெய் தூய்மைப்படுத்துறதுக்கு பயன்படுது. இந்த கந்தக அமிலன்றது வேதிப்பொருள்களின் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த கந்தகத்தை தான் சல்பியூரிக் அமிலம் சொல்லுவாங்க. இந்த சல்பியூரிக்ன்றது எதுல அதிகமா காணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலக்கரியில அதிகமா காணப்படுது. அனல் மின் நிலையங்கள்ல நிலக்கரி எரிக்க சொல்லும் அதுல சல்பியூரிக் ஏர் வந்து ஃபார்ம் ஆகும், சல்பியூரிக் கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த கேஸ் வந்து வளிமண்டலத்துல இருக்கிற மேகக்கூட்டங்களோட கலந்துரும். மழை பெய்ய சொல்ல அந்த மேகக்கூட்டங்களோட அந்த மழை நீரும் கலந்து அமில மழையா பூமியை வந்தடையும். அமில மழை வந்தடைய சொல்லும் அது வந்து தாவரங்கள் மேல படுற சொல்லும் என்ன ஆகும் அப்படின்னா தாவரம் தன்னுடைய பச்சை தன்மையை இழந்துரும். இப்ப மனிதர்கள் மேல படுது அப்படின்னா தோல் சம்பந்தமான பெருமளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். விலங்கினங்கள் மேல பட்டாலும் அது தோல் சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சல்பியூரிக் அமிலத்தால் ஆன மேகக்கூட்டங்கள் காணப்படுவது எங்க அப்படின்னா வெள்ளிக்கோள்ல தான் காணப்படுது. கந்தக மேகக்கூட்டங்கள் அதிகமா காணப்படுறது வெள்ளியில தான். அந்த வெள்ளியோட தரைப்பகுதியிலிருந்து 90 டிகிரியில 90 கிலோமீட்டர் உயரம் வரை இது பரவி காணப்படுது. 21 அசிட்டிக் அமிலத்தின் கொதிநிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் 100 டிகிரி செல்சியஸ், பி ஆப்ஷன் 78 டிகிரி செல்சியஸ், சி ஆப்ஷன் 118 டிகிரி செல்சியஸ், டி ஆப்ஷன் 357 டிகிரி செல்சியஸ். நம்மளுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சி ஆப்ஷன் 118 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அசிட்டிக் அமிலத்தோட வேதி வாய்ப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா CH3COOH அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா பாக்டீரியா, பூஞ்சை எதிர்ப்பு பொருளாக பயன்படுது. அதே சமயம் அமிலத்தன்மையை மீட்டு எடுக்கிறதுக்கும் பயன்படுது. சரி, இந்த அசிட்டிக் அமிலத்து மூலமா உணவு கெடாம பாதுகாக்கலாம். இப்ப வந்து என்னன்னா இப்ப மாவு இருக்குன்னு வச்சுங்களேன், மாவு வந்து ஒரு வாரத்துக்கு வச்சிருந்தா அது மேல ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். அதே சமயம் இப்போ ஊறுகான்னு பார்த்தீங்கன்னா ஊறுகாய் வந்து 1 மாசம் வரைக்கும் கூட வச்சிருக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா அதுல வந்து என்னன்னா அசிட்டிக் அமிலம் இருக்கிறதுனால அது பாதுகாக்கப்படுது. 2 மாசம்னாலும் ஊறுகாய் கெடாம இருக்கும். உணவுப் பொருளை பெரும்பாலும் கெடாம பாதுகாக்கிறது இந்த அசிட்டிக் அமிலம் பெருமளவு பயன்படுது. 22 யூரியாவின் உருகுநிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் 54 டிகிரி செல்சியஸ், பி ஆப்ஷன் 118 டிகிரி செல்சியஸ், சி ஆப்ஷன் 135 டிகிரி செல்சியஸ், டி ஆப்ஷன் 357 டிகிரி செல்சியஸ். நம்மளுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சி ஆப்ஷன் 135 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. இந்த யூரியான்றது அக்ரிகல்ச்சர்ல அதிகமா பயன்படுத்துறாங்க. பயிர் விளைச்சலை அதிகப்படுத்துறதுக்கும் மகசூலை ஈட்டுறதுக்காகவும் அதிகமாக ஈட்டுறதுக்காகவும் இந்த யூரியா வந்து உபயோகரமா இருக்குது. இதோட உருகுநிலை பார்த்தீங்கன்னா 135 டிகிரி செல்சியஸ். 23 மெர்க்குரியின் உருகுநிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் 80 டிகிரி செல்சியஸ், பி ஆப்ஷன் 357 டிகிரி செல்சியஸ், சி ஆப்ஷன் 0 டிகிரி செல்சியஸ், டி ஆப்ஷன் 54 டிகிரி செல்சியஸ். ஸோ விடை என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி ஆப்ஷன் 357 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மெர்க்குரின்றது வெப்பமானிகள்ல பயன்படுத்தப்படுது. ஆய்வக வெப்பமானி, மருத்துவ வெப்பமானி, இது மாதிரி வெப்பமானிகள்ல அதிகமாக பயன்படுது. மெர்க்குரின்றது பாதரசத்தை தான் மெர்க்குரின்னு சொல்லுவாங்க. சரி, இது ஆய்வக வெப்பமானிலையும் பயன்படுது, மருத்துவ வெப்பமானிகளிலும் பயன்படுது. இது எதற்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா உடல் வெப்பநிலைகளை கண்டறிய, ரூம் டெம்பரேச்சரை கண்டறிய, அதுக்கப்புறம் நம்ம திரவத்தோட வெப்பநிலையை கண்டறிய பெருமளவு பயன்படுத்துறாங்க. 24 எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் ஜே தாம்சன், பி ஆப்ஷன் டால்டன், சி ஆப்ஷன் மோஸ்லே, டி ஆப்ஷன் பிளாங்டன். ஸோ எலக்ட்ரானுக்கு இதற்கான ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விடை
ஏ ஆப்ஷன் ஜே தாம்சன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னா ஜே தாம்சன் தான் கண்டுபிடிச்சாரு. எப்போ கண்டுபிடிச்சாரு அப்படின்னா 1898 கண்டுபிடிச்சாரு. 25 அணு மாதிரியை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் ஜே தாம்சன், பி ஆப்ஷன் டால்டன், சி ஆப்ஷன் மோஸ்லே, டி ஆப்ஷன் பிளாங்டன். நம்மளுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஆப்ஷன் ஜே தாம்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ அணு மாதிரி வெளியிட்டவர் யாரு அப்படின்னா ஜே தாம்சன் தான். எப்போ வெளியிட்டாரு அப்படின்னா 1898 வெளியிட்டாரு. எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவரும் ஜே தாம்சன் தான். அந்த எலக்ட்ரான்றது எதிர்மின் சுமை உடையது. அந்த உட்கருவில் இருக்கிற நியூட்ரான் மற்றும் புரோட்டான் இதோட இணைத்திறன்ல ஈடுபடும். 26 நியானின் நிறை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் 20, பி ஆப்ஷன் 40, சி ஆப்ஷன் 50, டி ஆப்ஷன் 70. நம்மளுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஆப்ஷன் 20 கொடுத்துருக்காங்க. நியானோட நிறைன்னு பார்த்தீங்கன்னா 20, அதோட அணியன் பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியான்றது மந்தவாயுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1898 டபிள்யூ ராம்சே அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சாரு. வளிமண்டலத்துல இருக்கிற காற்றை 65,000 பங்கா பிரிச்சனா அதுல ஒரு பங்கு தான் நியானா இருக்குது. இது மந்த வாயுக்கள்ல ஒன்னா இருக்கு. சரி, மற்ற மந்த வாயுக்கள் பாத்தீங்கன்னா ஆர்கான், கிரிப்டான், செனான் இதெல்லாம் மற்ற மந்த வாயுக்கள். 27 சிலிக்கானி நிறை எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் 28, பி ஆப்ஷன் 14, சி ஆப்ஷன் 15, டி ஆப்ஷன் 24. நம்மளுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஆப்ஷன் 28 கொடுத்துருக்காங்க. பூமியில அதிகமா காணப்படுற தனிமம் பார்த்தீங்கன்னா அது சிலிக்கா தான் அதிகமா காணப்படுது. சரி, இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா கண்ணாடிகள் தயாரிக்கிறதுக்கும் சிமெண்ட் தயாரிக்கிறதுக்கும் பயன்படுது. இதோட நிறைன்னு பார்த்தீங்கன்னா 28ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட அணு எண் பார்த்தீங்கன்னா 14 தான் இதோட அணு எண். 28 மெக்னீசியத்தின் அணு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் 13, பி ஆப்ஷன் 14, சி ஆப்ஷன் 15, டி ஆப்ஷன் 12. நம்மளுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டி ஆப்ஷன் 12 கொடுத்துருக்காங்க. ஸோ மெக்னீசியத்தோட அணு எண் பார்த்தீங்கன்னா 12, அதோட நிறையன் பார்த்தீங்கன்னா 24. சரி, மெக்னீசியம் அதிகமாக காணப்படுறது எங்க அப்படின்னா கடலடி தாவரத்துல தான். அத கடலுக்கு அடியில் இருக்கிற தாவரங்கள்ல மெக்னீசியம் அதிகமாக காணப்படுது. சரி, இந்த மெக்னீசியம் வேற எதற்கு பயன்படுது அப்படின்னா தாவரத்தோட பச்சையத்திற்கு இந்த மெக்னீசியம் பெரும் உதவியா இருக்குது. இது பெரும ஊட்ட தனிமம், அதாவது தாவரத்தோட ஊட்டச்சத்துக்கு பெரும ஊட்ட தனிமமா இது பயன்படுது. 29 கால்சியத்தின் அணு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் 200, பி ஆப்ஷன் 20, சி ஆப்ஷன் 24, டி ஆப்ஷன் 27. நம்மளுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி ஆப்ஷன் 20 கொடுத்துருக்காங்க. ஸோ கால்சியத்தோட அணு எண் பார்த்தீங்கன்னா 20, அதோட நிறையன் பார்த்தீங்கன்னா 40. சரி, இந்த கால்சியம் எதுக்கு பயன்படுது அப்படின்னா பல்லோட கட்டமைப்புல இந்த கால்சியம் பயன்படுது, எலும்போட கட்டமைப்புல இந்த கால்சியம் பயன்படுது. ஸோ கால்சியம் அதிகமா எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்ல அதிகமா இருக்கு. சரி, பால்ல இருக்கிற கால்சியத்தை விட அதிகமா எதுல இருக்கு அப்படின்னா சோயாபீன்ஸ்லயும் இந்த முளைக்கட்டிய தானிய பயிரான மூக்கடலை, பச்சை பயிறு, ஸோ இதெல்லாம் கால்சியம் அதிக அளவுல காணப்படுது. அதே சமயம் கீரைகள்லயும் கால்சியம் அதிக அளவு இருக்குது. 30 அலுமினியத்தின் இணைத்திறன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் 2, பி ஆப்ஷன் 1, சி ஆப்ஷன் 3, டி ஆப்ஷன் 4. ஸோ விடை என்ன கொடுத்துருக்காங்கன்னா சி ஆப்ஷன் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அலுமினியத்தோட இணைத்திறன் பார்த்தீங்கன்னா 3 தான் கரெக்டான ஆன்சர். சரி, இந்த அலுமினியம் எதுக்கு பயன்படுது அப்படின்னா மின்சார சாதனங்கள் தயாரிக்கிறதுக்கு, அதாவது என்னன்னா ஒயரு தயாரிக்கிறதுக்கும் பயன்படுது. சிறந்த மின்கடத்தியா இந்த அலுமினியம் பயன்படுது. சரி, வேற எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமான ஊர்தி பாகங்கள், ராக்கெட் எரிபொருள் ஏற்றி செல்ற அந்த கருவிகள் தயாரிக்கிறதுக்கும் இது பயன்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.